வணக்கம். 1950ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் தயாரிக்கப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்ட 75 வருஷம் பழமை வாய்ந்த ஆஸ்டின் ரக கார்கள், மோரிஸ் மைனர் ரக கார்கள் எல்லாம் பிராண்ட் நியூ கண்டிஷனில் விற்பனைக்காக வந்திருக்கு. இந்த கார்கள் எல்லாம் எங்கே விற்பனைக்காக வந்திருக்கு, என்ன விலை என்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இங்கே கூடுதலான இங்கிலாந்து கார்கள் இருக்குது. எல்லாம் பழைய காலத்து பொக்கிஷங்கள்லாம். எல்லாம் 2025ஆம் ஆண்டு புத்தம் புதிதாக ரீகண்டதன் செய்யப்பட்டது. உங்களுக்கு பார்க்கவே தெரியும். மோரிஸ் மைனர், கேம்பிரிட்ஜ் கார்லேருந்து, ஆக்ஸ்ஃபோர்ட் கார்லேருந்து, ஆஸ்டின் A40, A50 கார்கள்லேருந்து எல்லாம் பிராண்ட் நியூ கண்டிஷன்லேயே இருக்குது. நாங்கள் முதல்ல இந்த மோரிஸ் மைனர்லேருந்து பார்ப்போம். இது என்ன கார்? என்ன மோரிஸ் மைனர் கிட்டத்தட்ட 50ஆம் ஆண்டு வந்த கார்களை எல்லாம் நீட்டான க்ளீனான முறையில் இருக்குது. இதெல்லாம் மேலே ஓப்பன் மாடல் தானே வந்ததெல்லாம். ஒரிஜினலாக இப்படி தான் வந்தது. அதை விட இது மோரிஸ் மைனர் 1000 எல்லாம் இங்கிலாண்டுன்ற கார் தான். அந்த காலத்து கார்கள் எல்லாம் நீட்டாக க்ளீனான முறையில் செய்து வச்சுக்கணும். அதை விட இந்த கார்கள் விற்பனைக்காக தான் எல்லாம் க்ளீனான. அதாவது நீங்கள் இப்படி காரை பார்த்துருக்க மாட்டீங்க. ஜாழ்ப்பாணத்தில் இந்த காரெல்லாம் வச்சுக்கணும். அதை விட விற்பனைக்காகவும் வீட்டக்கான கார் இருக்குது. அதாவது இங்கிலாந்து கார், இதே கார்கள் கணக்க விற்பனைக்காக இருக்குது. அதை பற்றியும் பார்ப்போம். இது பை நம்பர். அதாவது இங்கிலாந்து இந்த கார் ஆரம்ப காலத்தில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட கார்கள்லாம் A55 அதாவது ஆஸ்டின் ஒற்று சிறி, அதாவது முதலாவது சிறி நம்பர் பதிவு ஆஸ்டின். அதாவது இங்கிலாண்டு சகல பார்ட்ஸ்களும் இங்கிலாண்டு ஒரிஜினல் பார்ட்ஸுகளோட நிற்கி. நீங்கள் இந்த வீடியோவில் இந்த கார்களை நீங்கள் எங்கேயும் இப்படியான கண்டிஷனில் கார் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த கார்கள் எல்லாம் விற்பனைக்கு தானே என்ன எல்லாம் கண்டிஷன் அப்படி 100க்கு 100 எல்லாம் 100க்கு 100 பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. பார்க்க உங்களுக்கு தெரியும். ஒரு சிறி EL நம்பர். இதெல்லாம் மைனர் 1000. அதோட CY நம்பர். இது என்ன கார்? என்ன இது? ஆஸ்டின் 8. இப்படி கார் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது நான் ஒரு சில கார்கள்லாம் இப்படி நிற்கு. இவர்கிட்ட ஒரிஜினல் பெயிண்ட், அதாவது இங்கிலாந்து பெயிண்ட்களோட நிற்கு. அதாவது ஒரிஜினல் இல்லை, இவையெல்லாம் இங்கிலாந்து ரீகண்டிஷன். இதில் இருக்கிற பார்ட்ஸுகள் எல்லாம் இங்கிலாந்து பார்ட்ஸுகள் தான். அதோட ஒரு பழைய காலத்து இந்த கோணங்கள் எல்லாம் இப்போ அறியுது. இது இருக்கிறது பார்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினல் இங்கிலாண்டு பிராண்ட் நியூ கண்டிஷன்லாம் நிற்கு. டயர்கள்லேருந்து எல்லாம் இங்கிலாண்டு, ஒரு கலப்படம் இல்லை. CY நம்பர் ஆஸ்டின். இதுகளெல்லாம் கிட்டத்தட்ட 80 வருஷங்கள் பழமையான கார்கள். உங்களுக்கு பார்க்கவே தெரியும். இது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கார்களின் அனுபவம் உள்ளாக்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு பழைய காலத்து கார்கள். இந்த காலத்தில் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதெல்லாம் பெட்ரோல் தானே? என்ன பெட்ரோல்? இதெல்லாம் எப்படி பெட்ரோல் நல்லா பாவிக்குமே? இந்த காரெல்லாம் விற்பனைக்கு தான். நீங்கள் உடனே நான் இவன் ஃபோன் நம்பர் எல்லாம் டிஸ்பிளேயில் போடுவேன். இவையெல்லாம் ஒரு குறைஞ்ச விலையெல்லாம் விற்பனைக்காக வந்திருக்கு. இதெல்லாம் நீங்கள் விற்பனைக்காக இருக்குது. அதை விட தச்சமே இவியல் இதுகளை ஹயரம் ஓடினோம். கல்யாண வீட்டு ஹயருக்கு நீங்கள் எடுக்க வேணும்னு சொன்னால், அல்லது ஏதேனும் சாமத்தியோட உங்களுக்கு விசேஷங்களுக்கு எடுக்க வேணும் என்றால் இவையிட்ட தொடர்பு கொள்ளலாம். அதை விட இருக்கிற கார்கள் எல்லாம் விற்பனைக்காக இருக்குது. எல்லாத்தின் உள்பக்கங்களையும் பார்ப்போம். இது மைனர் 1000 மோரிஸ் மைனரா EL. உள்பக்கங்களை பாருங்கள். நீங்கள் எடுக்கலான்னு சொன்னால் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுக்காக நான் இந்த எல்லாம் க்ளீனாக காட்டுறேன். எல்லா காரண்ட உள்பக்கங்கள் எல்லாம் காட்டுறேன். வெளிப்பக்கங்கள் எல்லாம் புது காரமாகி தான் இருக்குது. புது டயர்களோட பார்க்கவே உங்களுக்கு தெரியும். இதில் இங்கிலாந்து டயர்கள் எல்லாம் இங்கிலாந்து டயர்களோட தான் இருக்குது. A40க்கு முதல் வந்தது ஆஸ்டின் 8. இதுதான் ஆரம்பத்தில் வந்த கார் ஆஸ்டினோட. பழசின்னைக்கு இப்போ ஓரளவு எப்படி நிற்கன்றத எல்லாம் ஒரிஜினலாகவே இருக்குது. உள்பக்கங்களை பாருங்க இப்படி இருக்குன்றத. அதாவது இந்த கார் வந்தது இப்போ எந்த காலம் என்று உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 50 வருஷம். 50ஆம் ஆண்டு வந்த கார் ஒரு 75 வருஷம் பெறும். எல்லாம் ஒரிஜினலாகவே இருக்குது. அந்த மேனுவல் கியரில் இருந்து அந்த கேண்டில்கள், லிவர்கள் எல்லாத்தையும் பாருங்கள். எல்லாம் அந்த காலத்தில் வந்த கார். அதாவது ஒரு இங்கிலாந்து கார் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இப்போ வர்ற கார்களோட ஒப்படைக்க இந்த கேபிள் தான் எல்லாத்துக்கும் பாருங்க. சோக்குகள்,
அசோக் மை கேபிள்லாம் முந்தி வர கேட்டுக்கு டிம்முக்கெல்லாம் கேபிள் மாதிரி தான் பெறுமே. எல்லாம் அந்த ஒரிஜினலாகவே இருக்குது, உருக்குலையாமல் இருக்குது பாருங்க சைட் பக்கங்கள். அதை விட எல்லாம் லுக்காஸ் லைட்டுகள். கார் வந்து புதுசாகவே இருக்குது, நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. கூடுதலாக உங்களுக்கு பார்க்க எப்படி அடுக்கி விட்டுருக்கின்றது, அதை விட இப்படியான கார்கள் இங்கே இல்லை. நீங்கள் கூட எங்கே இருந்து நீங்கள் பார்த்தாலும் இந்த கார்கள் உங்களுக்கு ஒரு அதிசயமாக இருக்கும். அதாவது ஒரு ஆரம்ப காலத்தில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட இங்கிலாந்து கார் இப்படி இருக்கின்றது. அதை விட ஈவை நம்பர் ஒரு மைனர் 1000 தான். இது வந்து மேலே வந்து ஓப்பன் மாடல், அது இப்படியே வந்தது பாருங்க. இப்போ வர BMW கார்கள் மாதிரி நிற்கு. எப்போ வந்த கார் கிட்டத்தட்ட 75 வருஷம் வந்த கார் இப்படி நிற்கின்றதை பாருங்க. இதெல்லாம் நீங்கள் ஹயருக்கு பிடிக்கக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு கல்யாண வீட்டு ஓட்டங்கள், சாமத்தியோடு இல்லை ஒரு கொண்டாட்ட நிகழ்வுகளுக்கு இவற்றை வந்து இது ஹயர் எடுக்கக்கூடியதாக இருக்குது. அதை விட விற்பனைக்காக நிற்கு. கூடுதலான கார் எல்லாம் நான் இப்போ ஏற்கனவே அந்த கார்கள் எல்லாம் விற்பனைக்காக இருக்குது. பளிச்சண்டு இருக்குது இந்த காரை பார்க்கவே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்றதை. இதில் ஒற்று குறை சொல்கிறதுக்கு என்னால் முடியாது, உங்களுக்கு அனுபவம் உள்ள நீங்களுக்கு தெரியும் எப்படி நிற்கின்றதை. இதெல்லாம் எத்தனை சிசி என்ன? 950 சிசி. ஏன் 950 சிசி? பெட்ரோல் எவ்வளோ பாவிக்கும்? 12-13 கிட்ட வேலை செய்யும் பெட்ரோல். இந்த லைட்டுகள் எல்லாம் மினுங்கி கொண்டே இருக்குது. எல்லாம் இங்கிலாந்து பார்ட்ஸுகள்லாம் கோணுகள். உள்பக்கங்களை பாருங்க அப்படி இருக்கு அந்த மைனரோட. அதான் மேலே நாங்கள் இதை ஓப்பன் பண்ணலாம், அதை விட மூடி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓப்பன் பண்ணிக்க இன்னும் ஒரு அழகான தோற்றமாக இருக்கும். அதை விட மழை நேரங்களில் நீங்கள் மூடிக்கொள்ள கூடியதாக இருக்கும். பெட்ரோல் நல்லா பாவிக்கக்கூடிய கார். நான் இப்படியான காரண்டை தான் பார்க்குறேன். இவ்வளோத்துக்கு செய்து வச்சுக்கணும்ன்றது ஒரு இங்கிலாந்து கார் அப்படி நிற்கின்றதை பாருங்கள். இப்போ கல்யாண வீட்டு ஹயர்களுக்குன்னா உங்கள்கிட்ட வந்து தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். கல்யாண வீடா, சாமத்திய வீடா, எந்த ஒரு நிகழ்வுகள், ஒரு பட தயாரிப்புகள், அதாவது நீங்கள் ஷூட்டிங் செய்ய வேணுமென்றால் நீங்கள் வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை விட இந்த கார்கள் எல்லாம் விற்பனைக்காக நிற்கு. எல்லாம் இங்கிலாந்து கார்கள். இதில் நிற்கிற கார்கள் எல்லாம் விற்பனைக்காக இருக்குது. அதாவது ஒரு குறைஞ்ச விலையெல்லாம் விற்பனைக்காக இருக்குது. இது நீங்கள் முழுமையான தகவல் வேணுமென்றால் நான் உன்கிட்ட நம்பர் நான் டிஸ்பிளேயில் போடுவேன், நீங்கள் எடுத்து தெளிவான விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஆனால் இப்போ இந்த கார்களுக்கு வந்து இப்போ எடுக்கிறான்னு சொன்னால் ரெடி காசு தானே, லீசிங்கில் எடுக்கல. அதான் எல்லாம் ரெடி காசு. ஏனென்றால் இதெல்லாம் பழைய காலத்து கார்கள், பழைய நம்பர்கள். இன்றைக்கு பெறுமதிக்காக இருந்தாலும் இதுகளுக்கு அந்த நம்பர்களுக்கு அடிப்படையில் வந்த ஆண்டுகள் அடிப்படையில் லீசிங் தரேன்னு நீங்கள் ரெடி காசில் எடுக்கக்கூடியதாக இருக்கும். கனவேர் அந்த நாளில் வச்சிருந்திருப்பீர்கள். அந்த ஞாபகங்களுக்கு நீங்கள் எடுக்க வேணுமென்று சொன்ன உங்களுக்கு கூடுதலாக வெளிநாடுகள் இருந்தாலும் சரி, இந்த இலங்கை இருந்தாலும் நீங்கள் வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை இதுகளை விட வேறு கார்களும் இருக்காங்க. தேவையான இப்போ இதுகளை விட குறைஞ்ச விலையில் நார்மல் கார்களும் இருக்கு. இதுகளை விட நார்மல் விலையிலையும் இருக்குது. இதுகளை மாதிரி நல்ல ஒரு கண்டிஷன்லையும் இருக்குது. இது பற்றி முழுமையான தகவலுக்கு நான் டிஸ்பிளேயில் நம்பர் போடுவேன், நீங்கள் எடுத்து தெளிவான விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அதை விட இந்த சேல்ஸ் வந்து, அதாவது இவன் வந்து இந்த கார்கள் எல்லாம் விற்பனைக்கு யாழ்ப்பாணம் நல்லூர் அடிதான் இருக்குது. இந்த கார் வந்து கூட ஹயர் ஓடுறது. இது வந்து விற்பனைக்காக இல்லை, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்போம். இந்த கார் வந்து உங்களுக்கு விசேஷ நிகழ்வுகளுக்கு வேணுமென்றால் நீங்கள் வந்து இவைகளோட தொடர்பு கொண்டால் இந்த கார் வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை விட இன்னும் கூடுதலான கார்களுக்கு உங்களுக்கு ஏற்கனவே நான் காட்டியிருப்பேன். இதுகள் வந்து விற்பனைக்காக இருக்குது. இது பற்றி மேலதிக தகவலை நீங்கள் ஓனரோட கதைச்சு தெரிஞ்சு கொள்ளுங்கள். நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.